ஹலோ காய்ஸ், இன்றைக்கி தான் நம்ம ஜின்னோட பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னோட பர்த்டேவும் கூட. ஸோ அதுக்காண்டி நீங்கள் நிறைய பேர் வந்து ஜின்னுக்கும் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணியிருந்தீங்க, சேர்த்து எனக்கும் விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ. என்னோடய பர்த்டேக்காண்டி விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்கு தனித்தனியாக ரிப்ளை பண்ண முடியல, இன்ஸ்டாவில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த வீடியோவில் வாய்ஸ் ஓவராக சொல்லிட்டேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். ஸோ ஓகே, நம்ம இப்போது எஃப்எஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜின்னோட ஒரு ஒன் ஷாட் வந்து போடலான்னு இருக்கேன். அது ஒரு வாரத்தில் வந்துடும் ரெடி பண்ணேன். பட் அது என்னால் இந்த பர்த்டே பார்ட்டி அப்படின்னு கொஞ்சம் செலிப்ரேஷன் இருந்ததால் போட முடியல. ஸோ ஒரு 2 நாள் 3 நாளில் இது ஜின்னோட ஒன் ஷாட்டும் வந்துடும். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த ஜங்குக்கோட எஃப்எஃப். மை சைக்கோ கில்லர் ஹஸ்பண்ட் பார்ட் 15. போன பாட்டு அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். நான் வாயின் வந்து நான் 4 பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக் பீஸு சாக்லேட்லாம் சாப்பிட்டேன், வேண்டாம் லன்ச்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஜங்குக்கு என்னது 4 பீஸ் சாப்பிட்டியா அப்படின்றது இருப்பான். அதோட அந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 14. என்னடி சொல்கிற? ஆமாம், அது இங்கே கேன்டீனில் எல்லாம் ஃப்ரீயாக தருவீங்களாமே, அதான் சாப்பிட்டேன். எப்படி சாப்பிட்டேன்? வாயால் தான் ஜங்குக் சாப்பிட்டேன். அது நான் கூட ஒரு 6 பீஸ் சாப்பிட்லான்னு நினச்சேன். பட் இருந்தாலும் எதுக்கு எல்லோரும் ஒரு மாதிரி நினைப்பாங்கன்னு தான் நான் வெறும் 4 பீஸோடு ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஓ சரிடி, சரி. வேறு ஏதாவது வேணுமாடி? ஆஹா, எதுவும் வேணாம் ஜங்குக். சரி வா, அப்போ வெளியே போகலாம். நான் தான் லன்ச் வேணான்னு சொல்லிட்டேனே. உனக்கு தான் தெரியும்ல நான் தனியாக சாப்பிட மாட்டேன்னு. ஆமாம், வந்து உட்காரு கம்பெனிக்கு. ஓகே ஜங்குக், வரேன். குட் கேர்ள் பா அப்படின்ட்டு அவளை கூட்டிகிட்டு போயிட்டான். அவளுமே லன்ச் சாப்பிட உட்காந்துருக்கான். அவள் ஏதோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் எனக்கா ஐயோ என்ன இவன் இவ்வளோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்றான். இந்த ஹோட்டல் வேறு நல்லா ஃபேமஸான ஹோட்டலாச்சே, தெரிஞ்சிருந்தா எனக்கும் பசிக்குதுன்னு சொல்லியிருக்கலாமோ, ஆர்டர் பண்ணி தந்துருப்பானோ அப்படின்னு அவனே குறுக்குன்னு பார்த்துட்ருக்கான். அவனும் என்னடி பார்த்துட்ருக்க? என்ன? ஒன்றும் இல்லை ஜங்குக். இந்தா ஃப்ரைட் ரைஸ் வேணுமா? ஆ ஆ வேணாம் 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 ஜங்குக், நீ சாப்பிட்டு. எனக்கு பசிக்கலை, நிஜமாவே பசிக்கலையா? இல்லை ஜங்குக், இப்போ லைட்டாக பசி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்? அது நான் தான் சொன்னேன்ல, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அதிகமாக சாப்பிட்டேன். கேக் சாப்பிட்டதால இன்னும் கொஞ்சம் லைட்டாக பசி தான் எடுக்குது. ஓ அப்போ சாப்பிட்றியா? சாப்பிட்றேன். சரி, ஆர்டர் பண்ணி சாப்பிடு. சரி ஜங்குக் அப்படின்ட்டு அவ்வளோதான். சாப்பிடுன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துக்கு அவன் பாட்டுக்கு ஆர்டர் பண்ணி நல்லா முக்குன்னு முறுக்கிட்டு இருக்கா. ஜங்குக் பார்க்குறான். சரியான என்ன சொல்கிறது, இவளோட இந்த சைடை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவளே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கான். இது பார்த்தா சுற்றி பார்க்குறான். அங்கே சுற்றி எல்லாம் கப்பிள்ஸ் தான். பட் அங்கே எப்படின்னா எல்லாருமே எப்படி டீசெண்டாக சாப்பிட்றாங்க. அதுவும் பொண்ணுங்க எல்லாமே ஏதோ சாப்பாடை ரொம்ப அளவாக சாப்பிட்ற மாதிரி 2 பருக்கு தான் எடுத்து வாயில் போட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவ்வளோ டீசென்சியாக இருக்காங்க. பட் வாயினா பார்த்தா நீ என்னாலும் நினச்சிட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, எனக்கு பசிக்குது அப்படின்னு அவள் பாட்டுக்கு எடுத்து அள்ளி போட்டு வாயில் சாப்பிட்டுட்டு இருக்கா. பட் ஜங்குக்கு இதான் பிடிச்சிருக்கு. ஏன்னா அவன் மற்ற பொண்ணுங்களை மாதிரி அவள் இல்லை, கொஞ்சம் அவள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதா அவன்கிட்ட வாயின்கிட்ட பிடிச்சிது. ஸோ அப்படியே மறந்து பார்த்துட்ருக்க. அவளும் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்பா இப்போ தான் எனக்கு அப்படி ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. நல்லா சாப்பிட்டாச்சு. ஜங்குக் ஜங்குக் என்னடி, என்னதான் வேணுமா? வேணும் ஜங்குக். என்ன வேணும்? அங்கே பார்த்து அந்த ரிசப்ஷனில் அந்த சிங்சான் பலூன் இருக்குல்ல, அது வேணும் ஜங்குக். என்னடி கேட்ட? கேட்கல, என்னமோ கேட்டே. அதான் ஜங்குக், அந்த சிங்சான் பொம்மை அது வேணும். எனக்கு சிங்சானை ரொம்ப பிடிக்கும், வாங்கி கூட. போய் எடுத்துக்கோ. திட்டமாட்டாங்களா? மாட்டாங்க, நான் சொல்லிக்கிறேன் போ. சரி ஜங்குக் அப்படின்ட்டு அதை போய் எடுத்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஜங்குக்கா அவளை பார்த்து சிரிப்பாக வருது. ஐயோ என் பொண்டாட்டி என்ன இவ்வளோ க்யூட்டாக இருக்கா. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு வாரம் ஏதோ மிலிட்ரி ஆஃபீஸரோட பொண்ணு மாதிரி வரப்பாக இருந்தா, இன்றைக்கி என்ன வெட்டிங் ஃபோட்டோவை பார்த்து சிரிக்கிறா, நல்லா முக்குன்னு முக்குறா. இப்போ பலூன் வேணும்னு என்கிட்டயே வந்து கேட்குறா. இவளுக்கு என் மேலே இந்த பயம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி தங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கா.
சேட்டைக்காரி இருடி வரேன் அப்படின்னு எல்லா பில்லையும் பே பண்ணிவிட்டு வானை கூட்டிகிட்டு வா வேறு எதாவது வேணுமாடி? ஒன்றும் வேணாம், இதுவே போதும் எனக்கு. இடி ஒரு 10 ரூபா பலூன் போதுமா? ஆ ஆ போதுமே. இதில் இருக்க ஹாப்பினஸ் எங்கே அந்த லக்ஸுரியான ஐட்டம்ஸ் மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக இல்லை. எனக்கு இந்த பலூனே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் ஜங்குக்கு இது வாங்கி கொடுத்துருக்கு, தேங்க்ஸ் ஸோ மச் அப்படின்ட்டு அவள் சொல்லிட்டு அப்பாட்டுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டா. அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். அங்கே 10 கோடி ரூபாய்க்கு நான் திங்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் இவ கண்ணுக்கு தெரியல. அதை பார்த்து ஒரு துளி சந்தோஷம் இல்லை, சின்னதாக கூட ஸ்மைல் பண்ணல. ஒரு 10 ரூபா பலூன் வாங்கி கொடுத்ததுக்கு இந்த குதிக்கிறாளே, யாரே நீ? இங்கிருந்தடி வந்திருக்க, எனக்குன்னே பிறந்திருக்கியடி நீ? சத்தியமாக நீ எனக்கு தாண்டி பிறந்திருக்க, சத்தியமாக நீ எனக்கு தான் பிறந்திருக்க, இதுக்கு இடத்துல உன்னை விடுறதா இல்லை அப்படின்னு அவனும் ஆஃபீஸ்க்குள்ளே வரான். அதுவும் சிரிச்சிட்டே வரான். எல்லோரும் பார்க்குறாங்க, என்னது ஜங்குக்கா பல்ல கட்டுறது அதிசயமாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஜிம்முன்னு வர வந்து, நான் மச்சான் லஞ்சுக்கு வெளில போனேன், உன் பொண்டாட்டி என்னடான சின்ன குழந்தை மாதிரி பலூனை கையில் வச்சுட்டு ஜிம்மன் பாத்தியா பலூனு அப்படின்ட்டு போகிறா. நீ என்னடானா பின்னாடி இப்படி பல்ல கட்டிட்டு வர, என்னடா நடக்குது? ஒன்றும் இல்லைடா, அது என்ன சொல்கிறது, வாயிலே வரமாட்டேங்க மச்சான். இவன் மற்றவங்கள மாதிரி கிடையாது. இப்போ உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாரு அப்படின்னு அப்படியே அங்கே நிறைய ஸ்டாஃப்ஸ்லாம் அந்த ஜங்குக்கு சைட் அடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய், கேர்ள்ஸ் இந்தாங்க என்னோடய கிரெடிட் கார்டு, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்காக உழைக்கிறீங்க, இந்தாங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் அந்த கார்டை வாங்கிட்டு அவங்க அந்த குதிக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படி இப்படின்னு குதிக்கிறாங்க. இதை பார்த்து ஜிமன், இப்போ எதுக்கு தேவையில்லாத வீண் செலவு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். இரு உனக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் கிரெடிட் கார்டு கொடுத்தேன்னா அதுங்க அந்த குதிச்சுதா, அதுங்க முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்தியா? ஆமாண்டா, காசு கொடுத்தா யார் தான் சந்தோஷமாக இல்லாமல் இருப்பா? இப்போ உன் கிரெடிட் கார்டை கொடு. இது யாருக்குடா கொடுக்க போகிறா? டேய் ஏன் இதை அவங்ககிட்ட கொடுத்துட்டேன்டா, குட்ரா. வாயன் நீங்கள் வா. சொல்லு ஜங்கு, இந்தா கிரெடிட் கார்டு. எதுக்கு? இல்லை எனக்கு எதுக்கு கிரெடிட் கார்டு? ஏதாவது வாங்கிக்கோடி. வேணாம் ஜங்கு, எனக்கு எதுவும் வேணாம். ஏண்டி? ஏதாவது போய் ட்ரெஸ் வாங்கிக்கோ, காஸ்மெட்டிக்ஸ், அக்சசரிஸ் எல்லாம் வாங்கிக்கலாம், போய் கார்னாலும் வாங்கிக்கோ போ. எனக்கு எதுக்கு அதெல்லாம்? வேணாம், அதான் வீட்டில் நிறையா இருக்கே அதுவே போதும். கார் எதுக்கு எனக்கு? எனக்கு தான் காரே ஓட்ட தெரியாது. அப்போ எதுக்கு ஜங்குக்கு காரு? உனக்கு கார் ஓட்ட தெரியாதாடி? ஓட்ட தெரியாது. எனக்கு எதுக்கு காரு? அதெல்லாம் வேணாம். அப்போ ஏதாவது ட்ரெஸ் வாங்கிக்கோ. வேணாம் ஜங்கு. அப்போது ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் மேக்கப்லாம் வாங்கிக்கோடி. அதெல்லாம் நான் போடவே மாட்டேன், அது எதுக்கு? வேணாம். என்னடா மச்சான், ஓ பொண்டாட்டி எது கேட்டாலும் வேண்டான்றா. இப்போ பாரு, இந்தா உன் கிரெடிட் கார்டு. தேங்க்ஸ் மச்சான் அப்படின்ட்டு அப்பாடி கிரெடிட் கார்டு போகல அப்படின்னு கிரெடிட் கார்டை வாங்கி வச்சுட்டான். நேராக கேண்டீன் போகிறான். போய் 2 சாக்லேட்டு தான், அதுவும் எடுத்து ஒரு 5 ரூபா முட்டாய் தான் 2 எடுத்து, வாயன் இந்த சாக்லேட். தேங்க்ஸ் ஜங்கு, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சாக்லேட்டை வாங்கிட்டு அப்பாட்டுக்கு ஓடிட்டா. பாத்தியா? என்னடா இவ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? அதுதான் அங்கே இருக்கிற அந்த மற்ற பொண்ணுங்களுக்கும் என் பொண்டாட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம். கிரெடிட் கார்டை கொடுத்த அடுத்த செகண்ட், எதுக்கு சார் இதெல்லாம் வேணாம் சார் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்கே இருக்கிற எவ்வளோவது சொன்னாலா? ஒருத்தி கூட சொல்ல. கொடுத்த உடனே கடைசி வரைக்கும் லாபம் வாங்கி வச்சுட்டாளுங்க. என் பொண்டாட்டியை பாரு, இந்த அடின்னு கையில் வலுக்கட்டாமல் கொடுத்தாலும் எனக்கு எதுக்குன்னு கேட்குறா. கார் ஓட்ட தெரிலனா கூட எத்தனை டிசைனாக கார் வாங்கி வச்சுருக்கானுங்க. ஆனால் இவ அதை ஓட்ட தெரில, அப்புறம் எதுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம். ஓட்ட தெரிஞ்சாலும் வாங்க மாட்டா, அது வேறு விஷயம். ட்ரெஸ்ஸு வாங்கிக்கோன்னு சொன்னான், அது எதுக்குன்றா. காஸ்மெட்டிக் ஆக்சசரிஸ் வாங்கிக்கோனா அதுவும் எதுக்குன்றா. திங்கி எது கொடுத்தாலும் மட்டும் வாங்கிப்படாவ. என்னடா சரியான சோத்து முட்டைன்னு சொல்ல வரியா? அவள் ஒரு ரகம்டா, அவள் ஒரு மாதிரி. எப்படி சொல்கிறது, அதை ஒரு யூனிக்கான கேர்ள். யார்கிட்டையும் இல்லாது, எந்த பெண்கிட்டையும் இல்லாதது அவகிட்ட இருக்குது. அதனால தான் அவள் தான் வேணும்னு இப்போ வரைக்கும் நான் ஒத்த காலில் நிற்கிறேன். புரியுதா? ஆனால் எனக்கு ஒன்று புரியுது மச்சான். என்ன புரியுது? இவங்கெல்லாம் கொஞ்சம் மெச்சூராக நடந்துக்கிறாங்க, ஆனால் உன் பொண்டாட்டிக்கு அந்த மெச்சூரிட்டி கிடையாது, குழந்தைத்தனமாக தான் நடந்துக்கிறா. அவள் எப்போ எந்த மாதிரி நடந்துக்கிறா அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அவகிட்ட மெச்சூரிட்டி இல்லைன்னு நீ சொல்கிற,
அவரோட மெச்சூரிட்டியை பற்றி உனக்கு தெரியாது. என் அசிஸ்டன்ட் கிட்ட பேசின பேச்சை நீ கேட்டிருந்தா வச்சுக்கோ என் செத்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். வாயினுமே இங்கே ஜாலியாக பாட்டு குதிச்சிட்டு இருக்கேன். இதை பார்த்து அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பொறுக்க மாட்டேங்குது. வாயின் கையில் இந்த சிங்சான் பலூன் வச்சுருந்தா இல்லையா, ஸோ அதை பிடிங்க அப்படியே உடச்சி விட்டுட்டா. வாயினா அந்த சத்தத்தை கேட்டு பயந்துட்டா. ஏன்னா அவளுக்கு இந்த மாதிரி பலூன் உடைக்கிற சத்தம்லாம் பயம். அப்படியே பயத்தில் காதை பற்றிட்டு கீழே உட்காந்துட்டா. ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. ஜங்குக்கு ஜிம்முனும் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது வாயின் அப்படி கீழே உட்காந்து, ஏ இப்போ எதுக்கு என் பலூனை உடைச்ச, யார்கிட்ட உடைச்ச? ஆ, இந்த பலூன்லாம் கிடைக்கவே கிடைக்காது தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜங்கு கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன், நீ என்ன உடச்சிட்ட, யாரைக்கிட்ட உடச்ச? ஏய் நீ என்ன சின்ன பிள்ளையா, பலூன் வச்சு விளாடிட்டு இருக்க, போ. எவ்வளோ தைரியம் அவளுக்கு, என் பலூன் என் உடைக்கிறா அப்படின்னு. பக்கத்தில் கிளாஸில் தண்ணி இருக்கும், அதை எடுத்து அவன் மூஞ்சிலே ஊற்றிட்டு, இங்கே பாரு அவ்வளோதான் சொல்லிட்டேன், போயிரு பேசாமல். ஏய் எதுக்கடி என் மூஞ்சில் தண்ணி ஊற்றுனேன், எதுக்கு ஊற்றுனேன்? ஹலோ, உனக்கு மரியாதை கொடுக்க தெரியாது, உன்னோட பாஸோட ஒய்ஃப் நான், என்கிட்ட மரியாதைலாம் பேசிகிட்டு இருந்தா அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ. என்கிட்ட இந்த ஆட்டிடியூட் காட்டுற மாதிரிலாம் வச்சுக்காத. என் ஆட்டிடியூட்டை காமிக்க ஆரம்பிச்சேன்னா நீலாம் செத்துருவேன், மூட்டு போயிரு, கட்டுப்பு கலப்பாத. என் பலூனு போச்சு, ஒடிவலை இந்த வாச்சிருக்கா பாரு, நீ என் பலூனை உடைச்ச, எதாவது பண்ண உடனே அதுக்கு பதிலாக தான் தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றுனேன், போ கழுவிக்கோ போயிடும். ஏன் ஒருவேளை நீ வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் போடலையோ? அதான் பயப்படுறியோ? உன் மேக்கப் களைஞ்சி உன் மூஞ்சா சிங்கமாக இருக்கணும். இங்கே பாரு, நீ ரொம்ப பண்ணுற அப்படின்ட்டு வாய் நான் அடிக்க போகிறா, ஜிம்முனா டே அடிக்க போகிறாடா அப்படின்ட்டு பிடிக்கலான்னு போகிறதுக்குள்ள ஜங்குக்கு அவனை பிடிச்சி, நீ இரு இப்போ பண்ணுவா பாரு மாசு அப்படின்றான். அவ்வளோதான், வாயனா அந்த கையை பிடிச்சி பின்னாடி திருக்கி விட்டு, நான் அடிக்கிற வேலை வச்சுக்காத, நீ என்னை கை வாங்கினது மட்டும் ஜங்குக்கு தெரிஞ்சுது, நான் அடுத்த செகண்ட் வேலையை விட்டு தூக்கிடுவான், ஊட்டிக்கிட்டு உன் வேலை ஏதோ அதை மட்டும் பார், புரியுதா அப்படின்னு அவளை தள்ளி விட்டுட்டு அவள் பாட்டுக்கு வெளில சோகமாக வரா. ஜங்குக்கு வர அவளை பார்த்து, என்னாச்சு, எதுக்கு சோகமாக வர? என் பலூன் உடஞ்சி போச்சு. யார் உடைச்சா? அது அது அந்த அது நான் தான் கீழே போட்டேன்னா அது டொம்முன்னு உடஞ்சிருச்சு. சரி போ, நான் புதுசு வாங்கி தரேன். நிஜமாவா? வாங்கித்தரேன். இல்லை வேணாம் வீடு, அது எப்பயும் உடையதானே போகுது, போ நான் போய் கேக் சாப்பிட போகிறேன் மறுபடியும் அப்படின்ட்டு அப்பாடி கேண்டை பார்த்து போயிட்டுருக்க. ஜங்குக்கு சிரிச்சுட்டே, பார்த்தியா அவளை மாட்டி ஒன்று கூட நினைக்கல. இதுவே இப்போ பாரு, என் அசிஸ்டன்ட் வருவா போகிற அப்படின்னு சொன்னதும் அசிஸ்டன்ட் அப்படியே வேகமாக வந்து, சார் பாருங்கள் சார், உங்கள் ஒய்ஃபை என் மேலே தண்ணி எடுத்து ஊற்றிட்டாங்க சார். இங்கே பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், அவள் யாருன்னு எனக்கு தெரியும். நீ எதுவும் பண்ணாமல் அவள் உன் மேலே தண்ணி ஊற்ற மாட்டா. என்ன பண்ண? அவங்க கையில் வச்சுருந்த பலூன் சும்மா பிடுங்கன்னா அது டம்முன்னு வெடிச்சிருச்சு, அது ஒரு குத்தன்னு சொல்லி என் மேலே தண்ணி ஊற்றுறாங்கன்னா இது எந்த வகையில் நியாயம்? இங்கே பாரு ஜங்கு, நீ நான் எக்ஸ் லவர்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு போல், அதனால தான் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. எது எக்ஸ் லவர்ஸா? இங்கே பாரு, நீ என்கிட்ட எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்த, நான் உங்ககிட்ட எந்த மாதிரி இருந்தேன் அப்படிங்கிறது நம்ம 2 பேருக்கு நல்லா தெரியும், புரியுதா? அதனால் தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் வேண்டாம். புரியும்னு நினைக்கிறேன், புரிஞ்சா நல்லது. உன் இடம் ஏதோ அதுக்கு தகுந்த மாதிரி இரு, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காது. அப்படி நினச்சேன்னா நீ தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம் அப்படின்ட்டு அங்கேருந்து சொல்லிட்டு போயிட்டான். ஜிம்முன்னு அப்படியே அந்த அசிஸ்டன்ட் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, ஃபுல்லும் விஷம், சரியான விஷ பாம்பினி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ ஒரு வழியாக ஆஃபீஸும் முடியுது. வாயனா எல்லாருக்கும் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு நேராக ஜங்குக்கோட காரில் வந்து ஏறி உட்காந்துக்கிட்டா. ஜங்குக்கும் நேராக வீட்டுக்கு தான் அவளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். மத்தியானமே வீட்டுக்கு போகிறோமா? ஆமாம், உன்னை வீட்டில் விட்டுட்டு நான் அப்படியே ஹாஸ்பிட்டல் போவேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கும் வரேனே. எங்கே போனாலும் உன்னை கூப்பிட்டு போக முடியுமாடி? நான் ஒர்க் பார்த்துட்ருக்கவா இல்லை உன்னையும் பார்த்துட்ருக்கவா? இங்கேனா எல்லா வேலையும் ஜிம்முன்னு பார்ப்பான், நான் உன்னை பார்த்துட்ருந்தேன். அங்கே ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, நிறைய நடக்கும், அதெல்லாம் இதுக்கு வேண்டாம். இல்லை நான் வருவேன், எனக்கு கூட்டிகிட்டு போ. சின்ன குழந்த மாதிரி அடம் பிடிக்காத, வீட்டுக்கு போ. வீட்டுக்கா? எனக்கு அதை பார்த்தாலே பிடிக்கல. சரி அப்போ புது வீடு வாங்கலாமா? என்ன ஏதோ சாக்லேட் வாங்குற மாதிரி புது வீடு வாங்கலாமான்னு கேட்டுட்ருக்க? அதான் உனக்கு பிடிக்கல, அப்போ புது வீடு வாங்கலாம், அங்கே ஷிஃப்ட் ஆகிடலாம். இல்லை இதே ஓகே தான். என்ன இவன் எப்படி சொல்கிறான்? நான்லாம் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சாலே கிட்டத்தட்ட என் ஆயுசு முழுக்க உழைச்சாலும் கட்ட முடியாது, அந்தளவுக்கு இப்போ இருக்குது. இவன் பிடிக்கலாம் சொல்லி இன்னொரு வீடு வாங்கலான்றான். அந்தளவுக்கு காசு கொட்டி கிடக்கு, காசு இருக்கிறது முடியல, என்னனாலும் பேசலாமா அப்படின்ற மாதிரி வாயனை அவனே பார்த்துட்ருக்க. வாயனுமே
ம். வீட்டுக்கே போலாம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டா. ஸோ வீட்ல வந்து இறக்கும்போது ஜங்குக் வந்து வாயன புடிச்சு, "இன்னைக்கு நீ நல்ல பொண்ணு மாரி இருந்த. ஸோ உனக்கான ரிவார்ட இன்னைக்கு நான் குடுக்க போறேன்." ரிவார்டா? என்ன ரிவார்ட்? ஒண்ணும் இல்ல. நான் தான் உனக்கு கிடைச்ச பெரிய ரிவார்ட். இது நீயா? அப்படின்ற மாரி வான ஒரு மாரி அவன பார்த்துட்டுருக்க. என்னடி இன்னைக்கு ஹேப்பியா இருந்த இல்லையா? ஆ ஹேப்பியா இருந்தேன் ஜங்குக். தேங்க்ஸ். அதெல்லாம் நீ சொல்ல தேவையில்ல செல்லம் அப்படின்னு அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, போ போய் ரெஸ்ட் எடு போ. ஓகே. என்ன விட்டா தானே போ முடியும். இப்படி டைட்டா கட்டி புடிச்சிருந்தா நான் எப்படி போறது? ஆ அதுக்கு என்ன தள்ளி விட்டு போவியா? நான் எங்க உன்ன தள்ளி விட்டேன்? சரிடி போ. விடு போறேன். என்னன்னே தெரியலடி உன்னை விடவே முடியல. ஆ என்ன சொல்ற? என்னை விடு. நான் போறேன். ம்ஹ்ம். இல்ல உன்னை விட முடியல. இவன் என்ன லூசா அப்படின்ற மாரி வாயன அவனையே பேன்னு பார்த்துட்டு இருக்க. அவன் மறுபடியும் உன்னை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். வாயன போதும். எத்தனை வாட்டி கிஸ் பண்ணுவேன்? இன்னைக்கு ரொம்ப சாக்லேட் சாப்பிட்டியோ? ஆமாம். கொன்றும் பார்த்துக்கோ. இதுக்கடுத்து ரொம்ப சாப்பிடாத. ஏன் சாப்பிடக்கூடாது? பின்ன பல்லில் சொத்தி ஆயிடுச்சுன்னா? உன் லிப்ஸ் வேறு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குடி. நீ அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்டு சுகர் ஈர வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் வருமாக்கும். ஆனால் உன் லிப்ஸ் ஸ்வீட்டாலாம் இருந்தது இல்லையே, அப்போ உனக்கு சுகர் வராதா அப்படின்னு கேட்குறான். அவன் சிரிச்சிட்டே, உனக்கு தான் வரும், எனக்குலாம் வராது. போ போய் முதல்ல ப்ரஷ் பண்ணு. ஸ்வீட் சாப்பிட்டேல்ல, போய் ப்ரஷ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடு. நான் நைட்டு வரேன் அப்படின்னு அவளை பார்த்து சிரிச்சிட்டே போகிறான். வாயனுக்கா இவன் போகிற போக்கு பார்த்தா இவன் மேலே நம்மளுக்கு லவ் வந்துடும் போலே, இப்படிலாம் பேசிட்டு போகிறான். இவன் எவ்வளோ பெரிய சைக்கோக்குள்ளன்னு உனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட் நீ பார்த்த வேலை மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. சாவடிச்சிருவேன். கடவுளே, அது எப்போ தெரியுமா? இன்றைக்கி நைட்டு தெரிஞ்சாலும் தெரியும். என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்ட்டு வாயனும் புலம்பிட்டே வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போனால் அந்த ஆன்ட்டி வாயனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னாச்சு? எதுக்கு ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இல்லை எங்கே போனீங்க? இல்லை நானும் ஜங்குக்கோட ஆஃபீஸுக்கு போனோம். ஓஹோ, அப்போ சார் கூட தான் போனீங்களா? ஆமாம். சரி போங்க. இந்த வீட்டுக்கு நான் முதலாளியா, இந்த அம்மா முதலாளியா? என்னை ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி இந்த அம்மா ட்ரீட் பண்ணுதே. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. கடவுளே, எப்படியாவது என்னை காப்பாற்றிருப்பா இந்த ஒரு நாள் லைட்டு அப்படின்னு வாயினை புலம்பிட்டே அப்படியே நேராக ரூமுக்கு போகிறா. ஆனால் இந்த லேடி சும்மா ஒரு மாதிரி இல்லை, அப்படியே வாயினே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாட்டா பை சி லேட்டர் பை.